ஹாய் மக்களே, இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கும் உங்கள் கவனத்தை தசை திருப்புறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நம்மள மாதிரியான ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சின்ன செல்ஃப் டெவலப்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுவேன்னு நம்பி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் நேத்தியோட 100+ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த 100 வீடியோஸ், இந்த யூடியூப் ஜேர்னி எனக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு ஜென்யூனான வீடியோ தான் இது. இதுக்கு நான் பெருசாக ப்ரிப்பேர் கூட பண்ணல. எனக்கு மனசுலேருந்து என்ன தோணுதோ இல்லை என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள மாதிரியான சின்ன சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், வின் யுவர் ஓன் பேட்டில்ஸ். இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் யார்ட்டே போய் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா 199 பேர் இல்லை 100 பேருமே உங்களை கிரிஞ்சாக தான் பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கோவிட் டைமில் லிட்ரலாக எல்லாருமே சமையல் விளாக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி விளாக்ஸ், இண்டிவிஜுவல் விளாக்ஸ், இப்படி ஏகப்பட்ட சேனல்ஸ் ஆரம்பித்து பயங்கரமாக ஒரு சிலர் டெவலப் ஆகிட்டாங்க. பல பேர் அதை கண்டினியூஸாக பண்ணாமல் விட்டு யூடியூப்புங்கிறதே ஒரு ஜோக் ஆகிடுச்சு. அது ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் உண்மையான நிலவரம் என்னென்னா, யூடியூப் சேச்சுரேட்டும் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்படி சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க? இது எல்லோரும் பார்ப்பாங்களா? பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறது? பார்க்கலன்னா நம்மளுக்கு அசிங்கமாக போயிடுமே. இப்படி நம்ம அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடைகள் வெளியே இல்லை, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி, விஜய் சேதுபதி சார் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, வாயவே பார்த்துட்டு இருந்தால் முடியாது, வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவார். எக்ஸாக்டாக கரெக்டாக தெரியல, பட் இந்த மாதிரி ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உங்களோட இன்னர் பேட்டில்ஸை, நீங்கள் இன்னர் டீமன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைட் பண்ணி, பரவாயில்ல நம்ம பண்ணுவோம், தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கன்விக்ஷனோட நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கூட நீங்கள் ஒரு பேட்டில் ஜெயிச்சாகணும். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சி நீங்களாக பயப்படுறீங்கள, அந்த பேட்டில்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூடியூப் எனக்கு சொல்லி கொடுத்த முதல் விஷயம். ரெண்டாவது, நோ ஒன் கேர்ஸ். நம்ம முதல் பாயிண்டில் இவ்வளோ யோசிக்கிறோம்ல, இப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, பார்க்கலனா, தோத்துட்டா, இதெல்லாம் நமக்கு மட்டும்தாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நாம் நினைக்கிற அளவுக்கு யாரும் நம்மளை கேவலமாகவோ இல்லை ஏளனமாகவோ விமர்சனமும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி யாரும் நமக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நாம் நினச்சிட்டு இருப்போம் நமக்கு இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும், நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ் யாருமே நமக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிற இந்த 440 சப்ஸ்கிரைபர்ஸில் 400 பேர் எனக்கு தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. அதுதான் ரியாலிட்டியும் கூட. நாம் நினைக்கிற அளவுக்கு விமர்சனமும் சப்போர்ட்டும் நமக்கு வராது. யூடியூப் எனக்கு சொல்லி கொடுத்த ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அதுக்கு நாம் தான் உழைக்கணும். மற்றவங்க கிட்டேருந்து எந்த சப்போர்ட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. மூணாவது மேட்ரு, யூ ஆர் நாட் ஸ்பெஷல். சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு இன்டர்வியூவில், சார் உங்களை இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்களே, நீங்கள் ஒரு தனிப்பிறவியோ அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில், நானும் ஃபஸ்ட்டு அப்படி தாங்க நினச்சேன், அப்புறமா தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, எல்லாமே டைம் தான். இதே சிவாஜி எம்ஜிஆர்லாம் பீக்கில் இருக்கிறப்போ நம்ம வந்திருந்தா நம்ம ஒரு சாதாரண ஆர்டிஸ்டாக தான் இருந்திருப்போம், அவங்கெல்லாம் பீக்கில் இல்லாதப்போ நான் அதனால் நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படிங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சுது அப்படின்னாரு. அவரே அப்படி ஒரு கிளாரிட்டியோடு இருக்கும்போது நம்மளில் பல பேர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ மொக்கையாக பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஹிட் ஆகுறாங்க, இவங்க கிரிஞ்சு பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகுறாங்க, அப்போ நம்ம இப்படிலாம் பண்ணால் இப்படி போய் இப்படி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்ச நாள்லேயே ஒட்டச்சு நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறியும், நம்மளாலேயும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையும், நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற உண்மையும் யூடியூப்பும் மக்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. யூடியூப் வில் பிரேக் யுவர் ஈகோ ரூத்லெஸ்லி. நாலாவது மேட்ரு, டோன்ட் கம்பேர், ஒன்லி லேர்ன். நம்மளில் பல பேர் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணி நம்ம அவங்களோட பெரிய ஆள்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை நமக்கு கீழே இருக்கிறவங்கள மட்டம் தட்டி நம்ம அவங்களோட பெரிய ஆள்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு பெட்டரான ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கே மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே பார்க்குறப்போ சில பேர் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணி ஹிட் ஆவாங்க. சில பேர் ஜென்யூனான எஃபர்ட் போட்டும் பெருசாக ரீச் கிடைக்காம இருப்பாங்க. அது அப்படி தான். எவ்ரி சேனல் இஸ் இண்டிவிஜுவல். அந்த மாதிரி எவ்ரி லைஃப் இஸ் இண்டிவிஜுவல்.
நம்மக்கிட்ட என்ன 13 கார்டு இருக்குன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, அத வச்சு தான் நம்ம கேம் விளையாண்டாகணும். அவங்ககிட்ட 2 ஜோக்கர் இருக்கே, இவங்ககிட்ட 3 ஜோக்கர் இருக்கே, இப்படி நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம கேம நம்ம ஒழுங்கா விளையாட முடியாது. மத்தவங்க கிட்ட இருந்து பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். 5வது விஷயம் கிவிங் இஸ் ஹாப்பினஸ். ஆக்சுவலா இந்த மொத்த ப்ராசஸும் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல வீட்லயே இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில எங்கேயுமே முடியாம ரொம்ப ஒரு மாரி டவுனா, டிப்ரஸ்டா வெயிட் போட்டு இருந்தப்போ, நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதுலேருந்து வெளிய வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சு பண்ண ஆரம்பிச்சது தான் ஜிம், புக்கு படிக்கிறது, அப்படி அப்படியே இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஏரியாக்குள்ளாரலாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்தே வந்து நெறைய விஷயங்கள எப்படி நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நம்ம வளர்த்துக்கணும், என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்லாம் வளர்த்துக்கணும், இப்படி பல விஷயங்கள வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருந்தேன் நானு. ஸோ ஒரு கட்டத்தில நம்ம இவ்வளோ விஷயங்கள பார்க்குறோம், அதில சில விஷயங்கள அப்ளை பண்றோம், நம்ம ஏதோ விஷயங்கள பண்றோம். பட் ஸ்டில் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறப்போ, அது என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி எனக்கு இந்த யூடியூப் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிடைச்சது. அது என்னன்னா கிவிங். நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணிட்டே இருந்தாலும், அதில நமக்கு கிடைக்காத ஹாப்பினஸ் குடுக்குறப்போ நமக்கு கிடைக்கும். நம்ம மூலியமா யாரோ ஒருத்தர் இது நான் பார்த்தேன், எனக்கு இத பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதோ, இல்ல நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்ணி நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணும்போதோ, அவங்க நம்ம குடுக்கிறத பார்த்துருக்காங்க, நம்ம குடுக்கிறத வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஜென்யூனான ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல. அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் இங்க நெறைய பேர் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயமோ அப்படின்னு எனக்கு தோணும். நம்ம வேணும், வேணும், வேணும்னு சேர்த்துட்டே போறதோ, இல்ல கன்சியூம் பண்ணிட்டே போறதோ தாண்டி, நம்ம எப்போ அத குடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அது லவ்வா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜா இருக்கட்டும், அத எப்போ வந்து நம்ம குடுக்குறோமோ, அப்பதான் நமக்குள்ள இருந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு ஜென்யூனான ஹாப்பினஸ் வந்து வரும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரிஞ்சது. 6வது விஷயம் யூடியூப் இஸ் லைஃப். விராட் கோலி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க. நான் வந்து ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருப்பேன். கிரவுட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுக்கும். சோசியல் மீடியால என்ன கொண்டாடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவ்ளோ பார்ட்டியா இருக்கும். இந்த உலகத்திலே நம்ம தான் கெத்து அப்படின்னு தோணும். அடுத்த 2 மேட்ச் நான் சிங்கிள் டிஜிட் ரன்ல அவுட் ஆனேன்னா, இதே கிரவுட் என்ன பூ பண்ணும். சோசியல் மீடியால என்ன பேஷ் பண்ணுவாங்க. அப்ப நம்மலாம் ஒரு ஆளான்னு தோணும். கிரிக்கெட் இஸ் அ கிரேட் லெவலர். இட் லெவல்ஸ் யூ அப் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து யூடியூப்க்கும் பொருந்துங்க. நம்ம நல்லா போகும்னு நெனச்ச ஏதோ ஒரு விஷயம் சரியா போகாம இருக்கும். இதெல்லாம் எங்க போகுதுன்னு நெனச்சா அது பயங்கரமா போகும். ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மாரி லைஃப் வில் த்ரோ யூ மெனி சர்ப்ரைசஸ். அதெல்லாம் நான் இங்க யூடியூப்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மெயினான விஷயம், இப்ப நம்ம எதிர்பார்த்த மாரி அந்த வீடியோ போகுதோ இல்லையோ, அடுத்த நாள் அடுத்த வீடியோவுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சாகணும். அந்த விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அது மாரி தானேங்க லைஃப்பும். நமக்கு ஒரு நாள் நம்ம நெனச்ச மாரி போகாம இருக்கலாம். சில விஷயங்கள் நம்ம நெனச்ச மாரி நடக்காம இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டே ஒரு விஷயம் பண்ணி ஆகணும்னா, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அதில ஃபோக்கஸ் பண்றது மட்டும் தான் நம்மள அந்த ப்ராசஸ் லைஃப்ங்கிற ப்ராசஸ ஜர்னிய வந்து என்ஜாய் பண்ண வைக்கும். முடிஞ்சு போனத நெனச்சிட்டு இருந்தா, அடுத்த விஷயத்துல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே யூடியூப்லேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். வி வில் கோ வேர் வி ஹேவ் பீன் டெஸ்டின்ட். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. உங்களோட ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் அத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பேசுறது, இந்த வீடியோ, இந்த சேனல்ல இருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, நம்மள மாரியான வளர்ந்து வர சேனலுக்கு உங்க சப்போர்ட்ட குடுங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.